எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு மாசி கருவாடு சம்பல் பண்ண போகிறோம். அதாவது ஊறுகாய் மாதிரி, கட்டை சம்பல் ஊறுகாய். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல இந்த கலரில் ரெட்டிஷ் கலரில் இருக்கணும். அப்படின்னா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கருவாடு வாங்கி நான் 2 வருஷம் ஆகிட்டு நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். இதை வந்து நம்ம என்ன ஃப்ரீசரில் வச்சிடணும். இந்த கருவாட்டை அம்மியில் வச்சு நச்சு அதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போது இதை வந்து இப்போ அம்மி இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உரல் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இப்படி நச்சு நீங்கள் எடுக்கலாம். ஈஸியாக நைப்பட்டும். சில நேரம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பீசஸாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக நல்லா பீசஸ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி கூட வெட்டலாம். கொஞ்சம் கவனமாக இப்படி வெட்டணும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்படி வெட்டலாம் இந்த மாதிரி. இப்போது இதை எல்லாமே அந்த மாதிரி பீசஸாக எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி பீசஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 வருஷம் ஆகி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாசி. இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அரைக்காமல் இந்த ஃப்ளேக்ஸாக அரைச்சி எடுத்துக்கிடும். கொஞ்சம் பீசஸாக இந்த மாதிரி அரைச்சா போதும். நான் இப்போ கொஞ்சமாக எவ்வளோ இருக்குது நான் கொஞ்சமாக போட்டு நான் அரைக்க போகிறேன். இல்லாட்டி நம்ம பிளேடு வந்து உடஞ்சிரும். இப்படி எல்லாமே அரைச்ச உடனே இந்த மாதிரி அரைக்கலாம். இப்படி அரைச்ச உடனே எல்லாம் போட்டுருங்க. நீங்கள் ஒரே டைம் பெரிய மிக்சரில் அரைக்கனாலும் அரைக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 10 நம்பர் இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப காரம் உள்ளது. உங்களுக்கு நீங்கள் எப்படி காரம் எந்த மாதிரி நீங்கள் சேர்ப்பீங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை, நீங்கள் பச்சை கூட எடுத்துக்கலாம். காஞ்சது வந்து நல்லது. பச்சை எடுக்கும்போது நீங்கள் ஈரத்தை தொடச்சிட்டு அதாவது ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மாசியை அரைச்சிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல பீசஸாக நீங்கள் மாசியை கட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே முதலே போட்டு அரைச்சி கொஞ்சம் ஃப்ளேக்ஸாகவே வச்சுக்கிடணும். ரொம்ப பவுடராக ஆக்க வேண்டாம். உங்களுக்கு பவுடராக ஆக்கணுன்னா பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை விட எனக்கு அரைக்க வேண்டாம். இப்போ அரைப்படாத நான் இந்த சில்லியையும் இந்த கருவேப்பிலையும் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வினிகர் ரொம்ப முக்கியம். வினிகர் எடுத்துக்கோங்க. ஒயிட் வினிகர். நீங்கள் லெமன் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வினிகர் தான் நல்லது. இப்போ நம்ம அரைச்சிட்டும் நீங்கள் வினிகர் கலந்துக்கிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை அரைக்கும் போதும் நீங்கள் வினிகர் கலந்துக்கிடலாம். நல்ல புளிப்பு உங்களுக்கு இன்னும் அப்புறம் கலந்துக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும். பாருங்கள், நல்ல பீசஸாக இருக்கும். இப்படி இருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் இந்த 1/2 ஸ்பூனுன்னே போதும். நம்ம சாப்பிட்றலாம். அதாவது பருப்பு ரசம் வச்சு இதில் நம்ம சாப்பிட்றலாம். கொஞ்சோண்டு சைட் டிஷ் எடுத்து நம்ம இந்த மாதிரி முதல்ல அரைச்சி வச்சதையும் நம்ம கலந்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் வினிகர் நல்லா புளிப்பு இருக்கணும். இன்னொன்று, இது நீங்கள் வெளியில் வச்சாலும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வெளியில் வச்சாலும் நல்லா ட்ரை பிளேஸில் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வினிகர் கலந்துடணும். புளிப்பு இருக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு நல்லா ரொம்ப உப்பு இல்லாட்டாலும் உப்பு நல்லா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். சுகரு இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, அல்லது வேண்டாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த வினிகரில் நல்லா ஊற டேஸ்ட்டு கெட்டும் போகாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்படி நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வெங்காயம் கலந்து அரைச்சி தேங்காய் கலந்து அரைச்சி கூட நீங்கள் சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் பிக்கிளாக எடுத்து சாப்பிடும்போது தனியாக இவ்வளோதான், இவ்வளோ போதும், இவ்வளோ எடுத்துக்கிட்டாலே போதும். நிறைய நம்ம சாப்பிடலாம். பருப்பு எல்லா குழம்போடையும் ரொம்ப சூட் ஆகும். அந்த மாதிரி சாம்பாரோட ரொம்ப சூட் ஆகும். ரசத்தோட, தக்காளி ரசம் எல்லா ரசத்தோடையும் சூட் ஆகும். இப்போ ரெடி ஆகிட்டு இதே மாதிரி செய்து நீங்கள் நல்லா ட்ரையான ஒரு பாட்டிலில் அடைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியிலையும் இருக்கும், ஒரு 3-4 மாதத்துக்கு நீங்கள் வைக்கிற இடத்த பொறுத்து இருக்குது, வைக்கலாம். ஒரு 4 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் 1 வருஷத்துக்கு தாராளமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாசி ரொம்ப காலம் யூஸ் ஆகும். இன்னொன்று கொஞ்சத்துலேயே நம்ம நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ரும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.